சட்டமன்றத்தினுடைய தேசிய 2026 ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் நடக்கின்ற ஒரு காட்டாட்சி, ஒரு தீய சக்தியினுடைய ஆட்சி, மக்கள் உறவு போக்கை கடைபிடிக்கின்ற ஒரு ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று பாரத பிரதமர் அவர்களும் இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தமிழகத்தில் இருக்கின்ற இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு இந்திய அளவில் உலக அளவில் பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு அவர்கள் பொறுப்பேற்று 11 ஆண்டு காலம் 12 ஆண்டு காலம் பிரதமராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் உலகமே இந்தியாவை வியக்க வைக்கும் விதமாக இன்றைக்கு உலக அளவில் பெரும் தலைவராக இன்றைக்கு அதிக மக்கள் யாரை நேசிக்கிறார்கள் என்ற கருத்துக்கணிப்பில் கூட உலக அளவில் மோடி அவர்களைத்தான் இன்னைக்கு உலக அளவில் இன்னைக்கு நேசிக்கிறார்கள். அந்த அளவில் இன்னைக்கு வலுவான ஒரு இந்தியா, ஒரு வல்லரசாக கொண்டு வரக்கூடிய சக்தி படைத்த ஒரு பிரதமர் அவர்கள் தமிழகத்திலே ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்றால் தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி நடக்க வேண்டும், தமிழகத்தில் நடக்கின்ற ஒரு காட்டாட்சி ஒழிய வேண்டும், ஒரு தீய சக்தியுடைய ஆட்சி ஒழிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்னைக்கு கூட்டணி அமைத்து இந்த தேர்தலில் தமிழகத்தில் தீய சக்தி ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த வலுவான ஒரு கூட்டணியை இன்னைக்கு அமைத்து இந்த தேர்தல் களத்தில் நாம் சந்திக்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக பிஜேபி தெற்கு மாவட்டம் இணைந்து இன்றைக்கு இந்த பிரஸ் மீட்டிங் வைத்து இங்கே தூத்துக்குடி சிறுவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் பிஜேபி செயல் வீரர்கள் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தை இங்கே மாவட்ட தலைவர் சித்ராங்கன் அவர்கள் இங்கே அருமையான ஏற்பாடுகளை செய்து உங்களை எல்லாம் இங்கே சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு முதலில் சித்ராங்கன் அவர்களுக்கு முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிற்கு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக 2 கட்சி தொண்டர்களும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கின்ற வடக்கே 3 தொகுதிகள், தெற்கே 3 தொகுதிகளிலிருந்து 6 சட்டமன்ற தொகுதிகளையும் இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த செயல்வீரர் கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்து 6 சட்டமன்ற தூத்துக்குடி வடக்கு தெற்கு 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி அதற்கு அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கின்றார்கள். பல திருமுறை வேலைகளை செய்தாலும் இங்கே பிஜேபியிலையும் நல்ல தொண்டர்கள், நல்ல உண்மையான தொண்டர்கள்லாம் இருக்கிறார்கள். அதையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் அவர்கள் செயல்பாடுகளும். அதே போல் அதிமுக உள்ள தொண்டர்களும் துடிப்பான தொண்டர்களும் இருக்கின்றார்கள். இணைந்து செயல்படும் போது தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் வடக்கு மாவட்டத்தில் இருக்கின்ற 6 தொகுதிகளையும் வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சித்ராங்கன் அவர்களுக்கும் அவரோடு இருக்கின்ற தலைவர் அவர்களுக்கும் இங்கே தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக வருகை தந்திருக்கின்ற அருமை சகோதரர் செல்லப்பாண்டியன் அவர்களுக்கும் மேலும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துள்ளேன். அதான் சொல்லியிருக்கேன், தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான கூட்டணி, அது சேர்ந்திருக்கிறதுனால வெற்றி வாய்ப்பு வருவார். எவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் வச்சு தான் வருது. நாளைக்கு இங்கே உள்ள வேட்பாளர் 50,000 ஓட்டு குறைஞ்சது வச்சு எப்படி 30,000 ஓட்டுக்கு மேலே அதே போல் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. அதுவும் கண்டிப்பாக வெற்றி பெறும். அது ஒரு 20,000 ஓட்டு வித்தியாசத்தை வெற்றி பெறும் என்கிற என்னோட கணிப்பு. இப்போ நான் சொல்லிட்டேன், அதிமுக
பாரதிய ஜனதா கட்சி. ரெண்டு தொண்டர்கள் இணைந்து செயல்படுவதில் தீவிரமாக இருக்காங்க. அதில் சில கட்சிகள் கூட்டணி கட்சிகளும் இருக்கு. ஆனால் அந்த இதில் இப்பவுமே அவங்களுக்குள்ள குழப்பம், யார் வரணும் யார் வரணும். இதே மாதிரி ஒரு ஒத்த கருத்தோடு அவங்க செயல்பட முடியாதுங்கிறது தான் என்னோட